உங்கள் வீட்டில் உள்ள பீப்பால தண்ணி தானே ஊற்றி வச்சுருப்பீங்க. நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதில் ஃபுல்லாக மீன்கள் தாங்க இருக்குது. அம்மா திட்டுவாங்க, எதுக்காகடா இவ்வளோ மீன் வளர்க்குற அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆசை தாங்க. இதில் வந்து பிளக்கத்துக்குள்ளே தண்ணி தான் ஊற்றி வைப்போமா, எல்லாம் உப்பு தண்ணி தான். ஸோ அதனால் கூடும் குறையும். அப்படியே தண்ணி வந்து எனி டைம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதாட்ட கிடக்குங்க. இதில் வந்து சார்க்கு நிறையா இருக்கும். மீடியம் சைஸில் போட்டு எல்லாம் வளர்ந்துருச்சுங்க. அதுக்கடுத்து இதில் வந்து ஆற்றுலேருந்து பிடிச்சிட்டு வர ஜிலேபி கண்டைனா நிறையா வந்து போட்டு வச்சுருக்கேன். அது போக வந்து ஒரே ஒரு வெளிச்சி கண்டை இருக்கும், ஒரு பெரிய ஜிலேபியும் இருக்குங்க. எல்லாமே வந்து சண்டை போட்டதில் உள்ள ஹைடிங் ஸ்பேஸ்னால் போட்டு வச்சுருந்தேன் ஒரு டப்பாவை. ஆனால் வந்து எதுவும் சண்டை போடல. அதாட்ட வந்து ஹெல்த்தியாக தாங்க இருக்குது. அது போக இதுக்கு ஃபுட்டு வந்து நார்மல் ஃபுட்டு தான் வந்து போடுவேன். அதையே வந்து விரும்பி சூப்பராக வந்து சாப்பிடுங்க. சின்னதுலேருந்து இதை தான் போட்டுட்ருக்கேன். இதையே சாப்பிட்டு வந்து நல்லா வந்து வளருது. இதுதான் அதுக்கும் பிடிக்குதுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு. சண்டை போட்டு சாப்பிடுங்க. நல்லா வந்து எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக முடிச்சு விட்ருவோம். இது வந்து டெய்லியும் ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து பார்த்திங்கன்னா போடுவோம் ஃபுட்டு. எப்போயுமே வந்து நல்லா வந்து சாப்பிடும். இது வந்து நல்லா வளர்ந்துருக்கு. இதை பற்றி ஃபுல் அப்டேட் வந்து என்ன சொல்லுங்கள். ஒரு ஃபுல் வீடியோவாக வேணால் கவர் பண்ணி போடுறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் பீப்பாவில் என்னென்ன மீனாக வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.